தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். பீகாரில் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மகர சங்கராந்திக்கும் மகளிர் கணக்கில் 30,000 வரவு வைக்கப்படும் என ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பீகாரில் நவம்பர் 6ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவு பெற்றது குறிப்பிடத்தக்கது. கோவையில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர உத்தரவிட்டிருப்பதாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். குற்றவாளிகள் 3 பேரையும் துப்பாக்கிச்சூடு நடத்தி காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் அவர்கள் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று வெளியிட்டுள்ளார். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 2 முதல் மார்ச் 26ஆம் தேதி வரையும், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 11 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தன்னை கொலை செய்ய திட்டமிட்டு ஆட்களை அனுப்பிய அன்புமணியின் அனைத்து விஷயங்களையும் வெளியே கொண்டு வருவேன் என பாமக எம்எல்ஏ அருள் கூறியுள்ளார். சேலத்தில் துக்க நிகழ்வுக்கு சென்று திரும்பும் போது அன்புமணி ஆதரவாளர்கள் அருள் கார் மீது தாக்குதல் நடத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்று இரவு சென்னை, திருவள்ளூர், கோவை, திருவாரூர், தஞ்சை ஆகிய 5 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐசிசியின் ஒருநாள் கிரிக்கெட்டின் பேட்டிங் தரவரிசையில் தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் லாரா வோல்வர்ட் முதலிடத்துக்கு முன்னேறி அசத்தியுள்ளார். இந்திய துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவை பின்னுக்கு தள்ளி 814 புள்ளிகளுடன் முதல் முறையாக தனது சிறந்த தரநிலையுடன் முதலிடத்துக்கு லாரா முன்னேறியுள்ளார். நடிகர் துல்கர் சல்மானின் காந்தா திரைப்படத்தின் ட்ரெய்லர் அறிவிப்பு வீடியோவை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் நடிகர்கள் துல்கர் சல்மான், சமுத்திரகனி, ராணா டகுபதி உள்ளிட்ட நடிகர்கள் நடிப்பில் உருவாகி வரும் இப்படம் நவம்பர் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.